திரு அக்னி, உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தேர்தல் முடிந்தவுடன் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கருத்து கணிப்பு, மேற்கு வங்கத்தின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததுக்கப்புறம் தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு. அதன்படி பரபரப்பாக தற்போது வந்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்று இன்றைய தலைப்பு. முன்னதாக கருத்து கணிப்பு அப்படின்றத குறித்து இருவேறு கருத்துக்களும் கருத்து கணிப்பு ஆரம்பித்தது தொடர்கிறது நம்ம பார்க்குறோம். அது ஆதரவு எதிர்ப்பு இருக்கிறது இல்லையா? பொதுவாக கருத்து கணிப்பு அப்படின்னாலே என்ன அப்படின்றதுக்கான இருவேறு கருத்துக்களும் அதன் மீது தொடர்கிறது. அதனால் ஒரு வார்த்தையாக முதல்ல நீங்கள் கருத்து கணிப்பு கொடுத்து உங்களுடைய விமர்சனத்தை சொல்லிடுங்க, அப்புறமா தலைப்பு நோக்கி நகரலாம். முதலில் திரு மதிவாணன், கருத்து கணிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து எனக்கு சும்மா ஓரிரு வரிகளில் சொல்லுங்கள், நம்ம அப்புறமா தலைப்புக்குள்ளே போகலாம், விவாதத்துக்குள்ளே போகலாம். இல்லை, கருத்து கணிப்பு என்பது வந்துங்க நம்பத்தகுந்ததல்ல. விஞ்ஞானபூர்வமாக நேர்மையாக நடத்தினா ஓரளவுக்கு திசையை அறிந்து கொள்ளலாம். எக்ஸாக்டாக யாரும் கணிக்க முடியாதுங்க. அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் அது சாத்தியமில்லை. மேலை நாடுகளில் ஓரளவுக்கு அட்வான்ஸ் அங்கே எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஆட்சியாளர்கள் மேலே பயம் இல்லை, நேர்மையாக அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் அப்படி இல்லைங்க. அரசுக்கு எதிரான கருத்து, ஆளுவோருக்கு எதிரான கருத்தை சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னே உண்மையான கருத்துக்கள் வெளிவருதில்லை. ஆகவே ஆனால் ரிலேட்டிவ்லி அதை விட பெட்டர் இந்த எக்ஸிட் போலுங்க. ஒப்பீனியன் போல் சர்வே என்பது பல வாரங்களுக்கு முன்னால் எடுக்கிறது. தேர்தலுக்கும் அது எடுக்கிறதுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். மனம் மாறலாம், நிகழ்ச்சிகள் வேறு இடம் பெறலாம். அதனால் அதை நம்ம கருத்து கணிப்புன்றதே அது எடுத்துக்க வேண்டியதில்லை, அது கருத்து திணிப்பு தான் ஆக்சுவலாக. ஆனால் எக்ஸிட் போல் நம்ம அப்படி அந்த ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கிட்ட கேட்குற கருத்து அது, அதை கொஞ்சம் ரிலை பண்ணலாம். பட் அது கூட வந்து பல நாடாளுமன்ற நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த சொல்லக்கூடிய நபர் அவர் வந்து நான் மதிவான பெரும்பாலும் உண்மையை தான் சொல்லுவார் என்று சொல்லுவார்கள் என்று நம்புவோம் சொல்றீங்களா? அவ்வளோதான். அதாவது இந்தியாவில் வந்து அதை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கம்பேர் டு ஒப்பீனியன் போல் அண்ட் சர்வே, எக்ஸிட் போல ஓரளவுக்கு நம்ம நம்பலாம். ஆனால் எக்ஸிட் போல் இந்தியாவில் பல தடவை வந்துட்டு எக்ஸிட் ஆகிருக்கு, தலைகீழாக மாறி இருக்குது. குறிப்பாக போன நாடாளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போலில் அதுவும் புகழ்பெற்ற நிறுவனங்கள்லாம் நடத்த அழுதார் அந்த இவர் ஆய்வாளர். அதாவது இப்படி தப்பாக போச்சேன்னு 400க்கு மேல் என்டிஏவுக்கு பிஜேபிக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எக்ஸிட் போலில் சொல்லி ஆக்சுவலில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியே கிடைக்கல, 240 தான், தேவை 272. அதுபோல் இவ்வளோ வைடு கேப், ஏதோ 5 ± ஆனால் புரிஞ்சிக்கலாம். 400க்கு மேல் பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு 240க்கு தான் ஆக்சுவலாக வந்தப்போ எக்ஸிட் போல்ஸ் வந்து அதுவும் நம்பத்தகுந்ததெல்லாம் தான். பட் மீடியா இன்றைக்கி பரவி இருக்கிறதால அது ஒரு விவாதத்துக்கு பயன்படுவாங்க, அவ்வளோதான். சில தேர்தல்களில் கருத்து கணிப்புகளோடு முடிவுகளும் ஒத்து போய் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். சில தேர்தல்களில், எல்லா தேர்தல்களிலும் இல்லை. இது அந்த சில தேர்தல்களில் இன்றைக்கி இருக்கிற கருத்து கணிப்போ எக்ஸிட் போலோ வருமானதை நம்ம 4ஆம் தேதி தான் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனால் இது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே நம்புறதில்லைங்க, சர்வேவையும் நம்புறதில்லை, எக்ஸிட் போல நம்புறதில்லை. ஏன்னா ஆத்ம சுத்தியோடு நடுநிலையோடு ஊடகங்கள் அதை நடத்துகிறவங்க நடத்துறது இல்லைங்க. ஏன்னா அவங்க ஸ்பான்சர் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குற ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜக்லரி. பட் நீங்கள் கேட்கலாம், தேர்தலுக்கு முன்னால் அதை சொன்னாலாவது கேட்ட அந்த வால் மதில் மேல் பூனைகள் அந்த அன்டிசைடடை கொஞ்சம் அது கவர் பண்ணலாம். தேர்தல் தான் முடிஞ்சு போச்சே மதிவான, இப்போ என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்கலாம். அது உள்ளபடியே அதான உண்மை அல்ல. பட் ஆனால் அந்த பணம் கொடுத்தவன் மனம் மகிழணும் இல்லையா? மனம் கோணாமல் இருப்பதற்காக இப்போ பல கோடிகள் கொடுக்குறாங்க, லட்சங்களில் இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து எஜமானத்துக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோமே, அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் அவர் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு கூட நேர்மை இல்லாமல் செய்வாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது தேர்தல் முடிவுகளை தான். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மே 4க்கு பிறகு நம்ம அதுதான் இறுதியானது, நம்ம விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியது. இது வந்து அகாடமிக்காக தான், டைம் பாசிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இது நடக்கும். சாதகமாக வரக்கூடிய நபரோட மனநிலைமை, பாதகமாக வரக்கூடிய மனநிலைமை மதிவாணனுக்கு சாதகமா வந்துச்சுன்னா மதிவாணன் எப்படி உணர்வாரு? நான் இதுல வந்து மகிழவும் இல்லை,
ஏன்னா அதுதான் மெயின். 4ஆம் தேதி தான் இதில் வந்து இப்போ நான் பேசுவேன், விவாதம் நம்ம நடத்தும்போது நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கேட்டதால் என் கருத்து இப்போ இல்லைன்னா விவாதத்துக்கு ஏன் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்டதால் இந்த கணிப்பை பற்றிய நம்ம தொடர்ந்து பேசலாம். மதி, நான் ஒரே கருத்தை அவங்ககிட்ட நான் முன்னாடி கேட்டேன். இப்போது நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லும் செய்தி என்ன, நம்ம அது தொடர்பாக அவங்களோட விமர்சனத்தை முன் வச்சு கருத்து கணிப்பு உங்கள் ஒரு பார்வை இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அதில் எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பூபதி ஜான் 60 to 70% நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு அவருடைய கருத்தை பதிவு பண்ணார். அக்னி அவரோட வேர்ஷனை பதிவு பண்ணார். இப்படி பார்க்கலாம் மதிவான. நான் வந்து ரெண்டையுமே நம்புறது இல்லைங்க. ஆனால் இப்போ நம்ம விவாதத்துக்கு அதில் வந்து உட்காந்துருக்கிறதால இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்போ வெளியாகிருக்கு. இதில் தாவேகா கட்சியை பற்றி எடுத்துக்கிறேன். டைம்ஸ் நவ் வந்து 7லேருந்து 9 சொல்லியிருக்கு. NDTV 18லேருந்து 24 கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. சன் நியூஸ் வந்து 1 கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. CNN வந்து 10 கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 18, 24, 8, 13 அப்படிலாம் நிறைய வெவ்வேறு நிறுவனங்களுடைய கருத்து அதாவது வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க கிட்ட தானே இவங்க கேட்டிருப்பாங்க. அப்படிதான் எக்ஸிட் போல் நம்பணும். அது அச்சா அப்போ ஒரு மித்த கருத்தே வரல. சன் நியூஸ் 1ன்னு சொல்லுது, CNN 10, NDTV 24. அது அப்படிதான். அதுல இல்ல இன்னொரு விஷயம், நிறுவனம் மதிவான கிட்ட கேட்கலாம், ஒரு நிறுவனம் அக்னி கிட்ட கேட்கலாம், ஒரு நிறுவனம் என் கிட்ட கேட்கலாம். ஓகே ரைட். பேசிக்கா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு CNN ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 114லேருந்து 124 அதிமுக, திமுக 104லேருந்து 113ன்றாங்க. இதுதான் நான் நினைக்கிறேன் நியர் ட்ரூத் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 3 அணிகள் களத்தில் வந்து ரொம்ப கடுமையாக மோதியதால் நெக் டு நெக் ஃபைட்டு தான், ஃபோட்டோ ஃபினிஷ் இருக்கும், நோ கேக் வாக்குன்றது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இதுதான் வந்து ஒரு இயல்பு. சும்மா வந்து சன் நியூஸ் பாருங்கள், எல்லாருமே திமுகக்கு 87, 110, 114 கொடுக்குறாங்க. சன் நியூஸ் 169 கொடுக்குது. ஸோ இது வந்துங்க கணிப்புகள் வந்து உண்மையை பிரதிபலிக்கலை, ஆனால் திசையை தெரிஞ்சுக்கலாம். நின்றதே அவ்வளவுதான். அதான் அதாவது சன் நியூஸ் திமுக நின்னதே 169. அதான் சொல்றேன். கூட்டணி ஓகே, கூட்டணி தான் நானும் சொல்றேன். ரைட். அதனால என்னன்னா அவங்கவுங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கிற அந்த செய்தி நிறுவனம், அதை எடுத்த நிறுவனம் சன் நியூஸ், CNN, தந்தி, அப்புறம் வந்து NDTV, டைம்ஸ் நவ் எல்லாருக்குமே இருக்காங்க. யானையை பார்த்த குருடர்களைப் போல ஒருத்தர் வந்து தும்பிக்கையை பார்த்துட்டு இப்படி தான் யானை இருக்கணும், ஒருத்தர் வாழை தடவிட்டு. அதனால் இது வந்து நம்ம ஒரு அகாடமிக்காக பேசலாமே ஒழிய, ஆனால் ஒரு பாயிண்ட் எனக்கு தெளிவாகுதுங்க. தமிழகத்தில் இருதுருவ அரசியல் வந்து 67லேருந்து இருந்ததுங்க. சில தேர்தல்களில் இந்த கருத்து கணிப்புகள் ஒத்தி போயிருக்கு இல்லையா, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது நம்ம தமிழ்மணி சொன்ன மாதிரி அது வந்து கோயின்சிடென்ஸ் இல்லை காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒத்து போகுதுன்னு சொன்னால் அது வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் சார்பு இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் சார்பு எடுத்து நடத்தினீங்கன்னா 400க்கு மேல் சொல்லி 240 தான் வரும். மிக சரியான புள்ளிக்கு வந்துருங்க மதி. நீங்கள் அப்போது இந்த நீங்கள் சொல்கிற உங்கள் கருத்தின்படி இது ஒரு சார்பு நிலையோடு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல? ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு சார்பு நிலை இல்லை. இந்த முடிவுகள் இல்லை அப்படி நம்ம பொத்தம் சொல்ல வேணாம். நான் வந்து இப்போ 4ஆம் தேதி எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுங்க. போஸ்டல் பேலட் எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ இந்த கருத்து கணிப்புகளில் நீங்கள் ஒரு சந்தேகத்தை எடுப்புறீங்க இல்லையா, இதற்கான பின்னணியை நான் கேட்குறேன். நீங்கள் சரி, கருத்து கணிப்பு அப்படின்றது 3வது 4வது கட்டம் தான். அதாவது வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் அந்த ஆட்சி மீதான அதிருப்தி, சர்வே, அதுக்கு நான் முன்னாடி கூட போறேன். எதுக்காக தேர்தல் வருது, ஏன் ஒருத்தர் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா முன்னாடியே நமக்கு தெரியும் இந்த ஆட்சி மீதான எதற்கு எந்த அரசு வர வேண்டும், எந்த அரசு வரக்கூடாது. அப்போ கருத்து கணிப்புன்றது ஆல்மோஸ்ட் அதோட நீட்சி தானே. அப்போ நமக்கு முன்னாடியே நமக்கு அந்த முடிவுகள் அல்லது அந்த கருத்து கணிப்பு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடுமே. இப்போ இவ்வளோ தூரம் நகர்த்துறோம்ல, அதை நான் கேட்குறேன். அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ இதெல்லாம் ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க கிட்ட கேட்டதாக சொல்கிறாங்க. எக்ஸிட் போல்னால அதுதானே. ஆனால் ஒரு பல லட்சம் வாக்குகள் அஞ்சல் வாக்கு, தபால் வாக்குகள் விழுந்திருக்கு. காவல்துறையில் இருக்கிறவங்க, மற்ற அரசு பணியில் இருக்கிறவங்கெல்லாம். இப்போ இந்த வாக்குகள் போட்டவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஃபினிஷ் ஆகும்போது போன வாட்டியே 10 வருஷம் அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போதே டி நகரில் சத்யநாராயணா ஒரு 137 ஓட்டில் தான் தோத்தார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃபினிஷ் வரும்போது இந்த 4 லட்சம் வாக்குகள் இது போன்ற
அஞ்சல் வாக்கு இதெல்லாம் கூட குருஷியல் ரோல் பண்ணோம். அதை வந்து இந்த எக்ஸிட் போல் கணக்கில் எடுத்துக்கலன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா எந்த அரசு ஊழியர்கிட்டையும் எந்த காவல்துறை ஊழியர்கிட்டையும் போய் இவங்க அவங்க பேலட் போட்டுட்டு வந்த ஒன்றும் கேட்கல. இவங்க எல்லாம் வந்து ஏப்ரல் 23 வாக்குச்சாவடிகளுக்கு முன்னால் நின்று கேட்டிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் ஓவராலாக என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக இது ஒரு திசையை காட்டலாம், எந்த பக்கம் காற்று வீசுகிறது என்பதை காட்டலாம். அதை தான் அதுவே இப்போ எனக்கு என்னென்னா, CNN அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான், NDTV திமுக. அப்போ என்ன பண்ண போகிறோம்? போல்ஸ் பார்க்க போகிறோமா? எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஆவரேஜாக போட்டு. அதனால் என்னை பொறுத்தவரை இதை ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம், காற்று வீசும் திசை. ஆனால் இதுக்கு முன்னால் வந்த சர்வேலாம் இப்போ பொய்யா? ஆட்சி மாற்றம் வேணும்னு 62% ஆட்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் மக்கள் விரும்பும் முதல்வரை 44% விஜய் தான் சொன்னாங்க. ஒப்பீனியன் போல் அதாங்க, எக்ஸிட் போல். அதான் இது எல்லாமே ஒரு மக்கள் கருத்து தானேங்க. முன்னால் சொன்னா என்ன, பின்னால் சொன்னா என்ன. அதனால வந்துங்க இதை பொறுத்தவரையில் எக்ஸிட் போல் ஒரு கூடுதலாக கொஞ்சம் நம்பகத்தன்மை. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏன்னா ஓட்டு போட்டு சுட அது வந்து 2 வாரம் கேப் இருக்கலாம். அவங்க கேட்டதுக்கும் எலெக்ஷன் டேட்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கொலை நடக்கலாம், குண்டு வெடிக்கலாம், ஆட்சிகள் இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில், நடக்கலைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்துங்க இதை ஒரு இண்டிகேட்டராக எடுத்துக்கலாமே தவிர, இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேர்தல் முடிவுகளை ஆய்வு செய்வது என்பது அவ்வளோ சரியாக இருக்காது. 4ஆம் தேதி பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் தி ஆக்சுவல் ரிசல்ட். ஆஃப்கோர்ஸ். பூபதி குறுக்கிட்டீங்க. இப்போ இந்த கருத்து பேசலாமா சார்? இல்லை சொல்லுங்க, குறுக்கிட்டீங்க. இல்லை, இந்த கருத்து கணிப்பு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஓவரால் வியூ எடுக்கலாம் சார். அப்படி தான் சார் நான் எடுக்கிறேன் ஓவரால் வியூ. அது பாஸா ஃபெயிலா அவ்வளோதான். அப்போ பாஸ் வந்துருச்சு, பாஸில் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுப்போமா, செகண்ட் மார்க் எடுப்போமா, தேர்ட் மார்க் எடுப்போமா, அந்த மாதிரி ஆங்கிளில் இதை பார்க்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன் சார். சயின்ஸில் வந்து 2 இருக்குது சார், சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிஃபிசிட்டிமா. சென்சிட்டிவிட்டி எப்படின்னா ட்ரூ பாசிட்டிவ்பா, ஃபால்ஸ் நெகட்டிவ் வில் பி லோ. ஸ்பெசிஃபிசிட்டினா ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ் வில் பி லோ அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்னன்னா, இது வந்து இந்த கருத்து கணிப்பு சென்சிட்டிவிட்டியா ஸ்பெசிஃபிசிட்டியா அப்படியெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஓவரால் ஒரு ஒப்பீனியன் பர்சன்டேஜ். அப்படி தான் எடுத்துக்க முடியும், அப்படி தான் எடுக்கலாம். அதாவது என்ன, நம்ம அவுட் ஆஃப் த ரேஸ்லேயே இருக்கிறோமா இல்லையா? இல்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அட்லீஸ்ட் இருக்கிறோம், ரைட்டு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவரால் ஒப்பீனியன் இருக்கு. இதுல மாறுபடலாம். ஒரு 10 தொகுதி 20 தொகுதி, சார் சொன்ன மாதிரி CNN கருத்து மாதிரி 124, இவங்க 111 சொல்றாங்க, அந்த மாதிரி நெக் டு நெக் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் சொல்லலாம். பட் ஒன்று ப்ரூவ் பண்ணுது என்ன அப்படின்னா, டிவிக்கே வந்து ரேஸ்ல இல்லைன்னு சொல்லுது. எல்லாமே டிவிக்கே வந்து எதுலயுமே ரேஸ்ல இல்லைன்னு சொல்லுது. டிவிக்கேல என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட அப்படிலாம் 18 24 கொடுத்துருக்காங்களே பெரும்பாலும். இல்லையா சார், நீங்க பொதுமக்களுடைய குரூப்ல வந்து 24% ஸ்வீப் பண்ண சொல்றாங்க சார். அதான் சொல்றாரு. இல்ல நான் குறுக்கிட விரும்புறேன். ஒரு டெபுல 24% துவக்கத்துல முதல் தேர்தலில் வாங்குற ஒரு கட்சியை ரேஸ்லயே இல்லையானா நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. ஏங்க 2% 8% இல்லையேங்கறார் சார். நான் சொல்ற ரேஸ் என்ன சார் சொல்றேன், ஆட்சி அமைக்கக்கூடிய ரேஸ்னு சொன்னா சார். நீங்க என்ன பேசுறீங்க சார்? அதான் சொன்னாரு. நீங்க வேற பேசுறீங்க, நான் வேற பேசுறேன். you are talking about the physics and talking maths. நீங்க தப்பா பேசுறீங்க. இருங்க சொல்றேன், வந்து 12 இருங்க சொல்ற கேளுங்க. அந்த சதவீதத்தை நம்புறீங்க. இருங்க சார், இருக்கிற ஒரு ஃபிகர்ல கம்பேர் பண்றேன். நான் சொல்ற கருத்து கணிப்பு வெச்சு தான் பேசுறேன். கருத்து கணிப்பு ஏதோ நம்ம டிபேட் கருத்து கணிப்பு தான். அப்போ இந்த கருத்து கணிப்பு இது பொய்யோ இல்ல இது உண்மையோ அப்படிங்கிறது இல்லை. இந்த வந்த கருத்து கணிப்புல இது பொய்ன்னு ஒரு சார் சொல்றாங்க, இது உண்மைன்னு சொல்றாங்க, இது பேலன்ஸா எடுத்துக்கலாம்னு சொல்றான். அப்படிதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எந்த கேட்டகரியில இது ஒரு பேலன்ஸா எடுத்துக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த டிவிக்கே வந்து ஸ்வீப் பண்ணி சிஎம்ல உட்காருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா இல்லாம டிவிக்கே அந்த பொசிஷன்ல இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா 20 to 25% ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொன்னாங்க. சொன்னாங்க 31 36 எல்லாம் நாங்க தான் சொன்னவங்க எல்லாம் கூட ரிசல்ட் இது எது காட்டுது? இருங்க, இதெல்லாம் பேசலாமா? எலெக்ஷனுக்கு முன்னால வாய்ச்சவடால் எவ்வளவு பேர் அடிச்சாங்க? 210. ஏன் முதல்வரே சொன்னார் புதுக்கோட்டையில 234. இப்ப இருக்கிற நிலைமை ஏன் சொன்னா, கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து 234 ஜெயிப்புன்னு சொல்றது நியாயம் தானே? இதுல என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு படை தளபதி ஒரு போருக்கு போறா, இந்த போரில் இருக்கக்கூடிய எதிரி நாடுகளையும் எதிரிகளையும் அடிச்சு நொறுக்குவேன்னு சொல்றது என்ன தவறு இருக்கு? இல்லையா? அதெல்லாம் இது தப்பே இல்லையா? அவங்க கட்சியை சார்ந்த பரப்புரை இதான்
நான் சொன்னேன் கணிப்பு இதே தான். பூபதி பேசுங்க. அதுதான் சொல்றேன். இப்ப இவர் சொல்றாரு ஒரு சிஎம் வந்து 200 என்ன தப்பு இருக்குது? தப்பே கிடையாது, சொல்லலாம். அது போலதான் மற்ற கட்சியும் அதுதான் சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். எல்லா கட்சியும் சொல்லுங்க சார், எல்லாருக்கும் நேரம் இருக்கு, பேசுங்க. எல்லா நான் கட்சியும் குறுக்கிடவே சொல்லுங்க, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதுதான் தலைவருடைய குணம். ஃபைன். அதான் ஒரு 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 கிங்கோட இது. ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு 1000 பேர் இருக்கக்கூடிய ரோம அடிக்கணும்னு சொல்றான்னா அதுதான் தலைவனுடைய இது. அதான் முக்கியம். அதான் அப்படிதான் பார்க்கணும். அதான் ஸ்பார்டகஸனுடைய படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்பார்டகனுடைய வீரர்கள் எல்லாம் 1000 சொச்சம் அடிச்சா வந்து ரோம கடைசியில் தோத்து போன ஸ்பார்டகஸ். அதுபோல அது சொல்லுவதில் தவறெல்லாம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து கணிப்பை ஒரு ஓவராலா இமேஜா எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம டோட்டலா டிபெண்ட் பண்ண வேண்டாம், நெக்லெக்ட்டும் பண்ண வேண்டாம். ஒரு ஆல்மோஸ்ட் 60 to 70% இது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில கணிப்புகளும் கரெக்டா தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். மதிமா, மக்கள் கருத்துன்னு சொல்லலாம். தீர்ப்பை விட மக்கள் கருத்தை விட தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை அல்லவா? மதி சொல்லுங்க, மக்கள் தீர்ப்பு ரொம்ப. அதாவது என்னை பொறுத்தவரை இல்லைங்க, அதாவது பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் இதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். இந்த எக்ஸிட் போலுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்கவில்லை என்பதுதான் இந்த ட்விட்டரில் 68% 59 யூடியூப்லேயும் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த கணிப்புகளை. அவங்க அந்த நம்பகத்தன்மையை தான் கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள்னு பார்க்குறேன். இந்த குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாரு, ஒரு ஆள் 10 சொல்கிறாரு. ஒரே கட்சிக்கு எல்லாரும் ஒரே மெத்தடில் தானே போல் எடுத்திருப்பாங்க, ஏறத்தாழ வரணும் இல்லை. ஒரு ஆள் 24 ஏற்புடையதல்ல. அந்த ஏற்புடையதல்ல நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. அதாவது இது மக்கள் நான் இவங்களுக்கு போடலையே அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை அப்படி இல்லை, இந்த தீர்ப்பு இல்லையே, இல்லை இது வேற எதிர்பார்த்தமே அப்படின்ற நிலையா? இந்த தீர்ப்பு என்பது வந்து இணையத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் போடுறாங்க. இதில் போகஸ் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஆள் மாறாட்டம் செய்ய முடியாது. நீங்கள் வந்து இது ஆமாம், இதில் இது ஒரிஜினல் ஆள். ஏன்னா அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க, அதை நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல வாக்களிச்சவங்க வாக்காளர்களாக இருக்கக்கூடும். தெரியாது, யாருமே வாக்களிக்க தகுதி பெறாதவர்கள் அப்படினா நம்ம ஒதுக்க முடியாது. ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதுனாங்களா இந்த கணிப்புகள்லாம்? எப்படி வேண்டாம் எழுதி போட்டுமே. அதான் அதனால வந்துங்க நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். நம்ப முடியவில்லை என்பதுதான் இந்த பெரும்பான்மை மக்களினுடைய, அதாவது உங்க கருத்து கேட்டவர்களுடைய கருத்தா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது.